Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 76 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹாஞ்சி அந்த பிளாக் இவங்க எல்லாருமே ஜீக்க தேடி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வெடிக்கிற சவுண்டு. அதை கேட்டு அங்க வந்து பார்த்தா விரலு சதன்னு செதஞ்சு தெரிச்சு போய் கிடக்குது. ஹாஞ்சியோட மூஞ்செல்லாம் பேய் அடிச்ச மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா கண்ணு முன்னாடி நம்ம லெவி இந்த கோலத்துல கிடப்பான். மூஞ்சு பூரா அந்த மரக்கட்டை வண்டியோட கட்டையெல்லாம் சுருகி ரொம்ப கொடூரமா இருப்பான். பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அதே நேரம் பக்கத்துல ஒரு டைட்டன் ஒண்ணு கிடக்கும். அது அப்படியே கவுந்து கிடக்குது. வயிற்றுல இருந்து அப்படியே ஸ்டீமா கிளம்புது. என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா அந்த டைட்டன் தான் ஜீக்க தூக்கி வயித்துக்குள்ள வச்சது. இங்க கேப்டன் லெவிய வந்து பார்த்த ஃப்ளாக் பரவாயில்லையே, நம்மளுக்கு பெரிய த்ரெட்டா இருந்ததே இவன் தான். இவனே செத்துட்டானா இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. நாங்க ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இருந்த ஒருத்தன் இருந்தாலும் அவன் மண்டையில நான் ஒரு புல்லட் இறக்கிறேன்ட்டு சுடுற காண்டி வருவான். ஹாஞ்சி பார்த்துட்டு இவன் ஆல்ரெடி செத்துட்டான். தண்டர் ஸ்பியர் வெடிச்சதுல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்ங்க ஏகப்பட்டது. இவன் மூஞ்சி உடம்புன்னு கண்ணா பின்னான்னு பாஞ்சி ஸ்பாட்லயே அவன் செத்து போயிட்டான். அதனால இன்னும் அவனை ஹர்ட் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே அந்த ஃப்ளாக்கு லைட்டா டவுட் ஆகும். அப்படியே ஹாஞ்சி சரி கொஞ்சம் தள்ளிக்க, அவன் செத்துட்டானா இல்லையான்னு நான் அவன் பல்ஸ பார்த்து செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தனை சும்மா விட முடியாதுன்னு சொல்லும் போது ஆஞ்சி எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா இருப்பா. அந்த டைம் திடீர்னு அந்த டைட்டனோட பாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டீமை உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணும். உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு, இது என்ன செத்துருச்சா இல்ல உயிரோட இருக்கான்னு. ஆஞ்சி பார்த்துட்டு செத்து போன டைட்டன் எப்பவுமே ஸ்டீம் வெளியில ரிலீஸ் ஆகி காத்தோட காத்தா கரைஞ்சு போகும். ஆனா இது ஸ்டீமை உள்ள இழுக்குது. ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் கன்னை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு ரெடியா நிப்பானுங்க. ஏதாச்சும் அந்த டைட்டன் எசக பொசகா பண்ணுச்சுன்னா போட்டு தள்ளிடணும்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மலையை நின்னு போச்சு. அந்த டைட்டன் கம்ப்ளீட்டாவே எலும்பு கூட மாறிடும். அப்பதான் உள்ள இருந்து ஜீக் வந்து விழுவான். அத பார்த்த ஹாஞ்சி இவன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு பதறுவா. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி முன்னாடி ஓடிட்டு இருந்த ஆத்துல நம்ம ஹாஞ்சி குதிச்சிருவா. உடனே ஃபிளாக் அவங்கள விடாதீங்க சுடுங்கப்பா. ஒரு 3 பேர் விரட்டி விரட்டி சுட்டுக்கிட்டே ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் ஜீக்கு கிட்ட என்ன ஆச்சு உங்களுக்குன்னு போய் கேட்டா அவனுக்கே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட விஷுவல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஞ்சான கேர்ள் அவனோட மிச்சம் இருக்க பாடியை சாயிலேயே பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சொல்ல போனா அந்த இடமே வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருஷ கணக்குல அவனுக்கு அங்கேயே இருந்த ஒரு ஃபீலிங். ஆனா இப்ப கண்ணை திறந்து பார்த்தா இன்ஸ்டன்டா பொத்துன்னு இங்க வந்து விழுந்திருக்கான். சொல்ல போனா இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல தான் நடந்திருக்குது இங்க ரியல் வேர்ல்டுல. ஆனா அந்த ப்ளூ கலர் வேர்ல்டுல அவன் பல வருஷமா இருந்திருக்கான். அப்படின்னா நான் பார்த்தா அந்த பாத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபிளாக் இருந்துட்டு ஆமா நீங்க 30 ஸ்கவுட் மெம்பரை டைட்டனா மாத்துனீங்கல்ல, அவங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க தானே, இப்ப அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப நம்ம வழியில குறுக்கிடுறதுக்கு யாருமே இல்ல. அதனால வாங்க போலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே முன்னேறி போறது மட்டும்தான். என்ன கரெக்ட் தானே எரனு அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்படியே கட் பண்ணா நம்ம எரன் பாத்தீங்கன்னா டைட்டனா மாறினால அதான் பீக் அவளோட ஆளு எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில ட்விஸ்ட் அடிச்சு ஜா டைட்டன்லாம் வந்துச்சு. பாவம் பில்டிங் கடியில ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பீதியில இருக்காங்க. ஆத்தாடி ஏதோ சம்பவம் நடந்துட்டு இருக்க போலன்னு. இப்ப என்னன்னா ஏர்ஷிப்ல வந்தவங்க பவுண்டிங் டைட்டன் அதாவது நம்ம எரன் எங்க இருக்கான்னு சொல்லி பாத்துட்டாங்க. அவன் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதான் பீக்கோட வேலை. இப்ப அவ காட்டி கொடுத்துட்டா. அவன் லிபரியோவை இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்ம அவனை பழி வாங்கியே தீரணும். இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அந்த டைம் ஏர்ஷிப்ல இருந்து எக்கச்சக்க சோல்ஜர்ஸ் பீரங்கி அது இதுன்னு என்னென்னலாம் வெப்பன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு அப்படியே பேராஷூட்ல இறங்கிட்டு இருப்பாங்க. மழை ஸ்லோ மோஷன்ல பெஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப என்னன்னா ஜா டைட்டனும் நம்ம எரனோட அட்டாக் டைட்டன் 2 டைட்டனும் அங்க சண்டை போட போதுங்க. இவங்க இடையில இருந்தா பஞ்சாயத்து. அதனால போர்க்கோ கிட்ட கையில இருக்க சங்கிலிய கட் பண்ணி விடுறான்னு சொல்லி கையை தூக்குவா. அவன் பாத்தீங்கன்னா கையவே தனியா கட் பண்ணி விட்டுருவான். அட பாவி சண்டாலான்னு கீழே குதிச்சு அவ டைட்டன் அங்க மாறிட்டு இருப்பான். அதே நேரம் ஜா டைட்டனுக்கும் அட்டாக் டைட்டனுக்கும் பயங்கரமான சண்டை. என்ன ஒரு பஞ்சாயத்துனா ஜா டைட்டன் வந்து பெரிய சைஸ் கிடையாது. அதனால அதால வேகமா மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதோட பவர் தெரியும்ல, கையோட நகம் பயங்கர ஷார்ப்பு, வாயும் பயங்கர ஸ்ட்ராங். சோ இவன் அட்டாக்ல சிக்காம எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அந்த டைம் தான் கார் டைட்டனா மாறின நம்ம பீக்கு அழகா கேபிய வாய்க்குள்ள உட்கார வச்சு காப்பாத்தி தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப நம்ம எரனுக்கு நல்லாவே தெரியுது இவங்க பண்ண அட்டாக்னால மார்லே ஆளுங்க இப்ப திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு லேட் பண்ணா ரிஸ்க் ஜாஸ்தி, எப்படியும் பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு. அதனால இப்ப வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எலனா எரனை கூப்பிட்டு நீ டைட்டனா இருந்தாலும் சண்டை போட வேண்டாம், இங்க அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அந்த வழியை எஸ்கேப் ஆகு. அதுவும் வார்ஹேமர் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணினா ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப இருக்க நிலைமைக்கு நீ சண்டை போட்டினா அது உனக்கு தான் பிரச்சனை, சொன்னா கேளும்பா. ஆனா நம்மாலு ஓடி புண்ணாக்கு அப்படின்ட்டு கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுவும் ரோட்ல ஒரு வீர நட போட்டு நடந்து வருவான் பாருங்க. வாங்கடா நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் சம்பவம் பண்ணுவேன்ட்டு சண்டை போறதுக்கு தயாராயிட்டான். அப்போ ரெய்னர் அப்படியே பேராஷூட்ல கீழே இறங்குறத பார்த்த உடனே வா ரெய்னரு வா, உனக்கா
உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு மார்லேவை இப்படி கன்வின்ஸ் பண்ணது நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ரெய்னர் டைட்டானா மாதிரி மாசா ஒரு லேண்டிங் கொடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எலனா, எரன் நம்ம சொன்னா இனி கேட்க மாட்டான், எரனை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பாருங்க அப்படின்ட்டு அவன் ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பி விடுவான். ஏன் எரனு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ தப்பு பண்ற, நம்ம பிளானே இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப என்னன்னா ரெய்னர் வந்து லேண்ட் ஆயிட்டானா, எரன் பார்த்துட்டு வாடா இன்னைக்கு மொத்தமா உன் கதையை முடிச்சிடுறேன்னு ஓடி வந்து ரெய்னரை அடிச்சு தூக்குவான். என்ன அடிங்கிறீங்க, ஆர்மர்டு டைட்டனுக்கு உண்டான மரியாதை போச்சு. கார் டைட்டன் வாய்க்குள்ள இருக்க நம்ம கேபி அதை பார்த்துட்டு ரெய்னர் வந்திருக்காரா, ஐயோ அவர் அடி வாங்கிட்டு இருக்காருன்னு பார்த்து கவலைப்படுவா. அதுக்கப்புறம் கேபியை கொண்டு வந்து மகத்துக்கிட்ட ஒப்படைச்ச உடனே அவர் புடிச்சு வச்சுக்கிட்டு பச்சை பச்சையா திட்டுவாரு. உனக்கு அறிவு இருக்கா, எதுக்காக எனிமீஸோட இடத்துக்குள்ள போனேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாரு. அந்த டைம் கோல்ட் பதறி அடிச்சு வந்து, ஆமா நீ மட்டும் வந்திருக்க, எங்க ஃபால்கோன்னு சுத்தி முத்தி தேடுவான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் இன்னும் அந்த பில்டிங்ல தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் தெரியாம ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்சிட்டான்னு சொல்லுவாளா. அதை கேட்டவனே இன்னும் ஷாக்கு. இப்ப என்னன்னா அவனோட சேர்த்து ஒரு 300 சோல்ஜர்ஸ புடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 500 சோல்ஜர்ஸ் அந்த ஏரியால தான் இருக்கானுங்க. எங்க தேடி பார்த்தாலும் ஜீக் இருந்த மாதிரி தெரியல. இதெல்லாம் நம்ம பீக் செக் பண்ணி சொன்னது. மகத் என்ன சொல்லுவாருன்னா, ரெய்னர் எங்களை ஓவரா பயமுறுத்திட்டான், அதனால தான் நாங்க உடனே கிளம்பி வந்தோம். சரி நம்ம எனிமி ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணானா அப்படின்னு கேட்டா அது அவளுக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஆனா அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு அது மட்டும் தான். அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணுன்னு கேட்பாரு. உடனே கேபி மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அந்த ஏர்ஷிப்ல போனப்போ ஜீக்கு இறண்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே இவ கேட்டுட்டு இருந்திருப்பான். சின்ன பொண்ணுன்னு நம்பி சொன்னாங்க. இப்போ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா, டைட்டன் பவர் உடைய ஒரு ராயல் பிளட்டும் ஃபவுண்டிங் டைட்டன் பவரை வச்சிருக்க ஒரு ஆளும் ஒன்னா சேரும் போது அந்த பவரை யூஸ் பண்ண முடியும். இப்படிதான் ஜீக் சொல்லிட்டு இருந்தாரும்பா. உடனே இவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகும். அப்படின்னா ஜீக் வந்து ராயல் பிளட் ஆன்னு மகத்தும் அவரோட பேரண்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பாசிபிள் இருக்குதும் பாரு. சோ அப்படின்னா ஃபவுண்டிங் டைட்டன் பவரை ஏன் இன்னும் அவங்க யூஸ் பண்ணலன்னா ஜீக் எங்கேயுமே இல்ல, அப்படின்னா அவன் இருந்தாதான் இப்ப அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கார் டைட்டன் அதோட முதுகுல அந்த பீரங்கி எல்லாம் எடுத்து கட்டும். இதுக்கப்புறம் கார் டைட்டன் எஸ்கேப் ஆகும். கண்ணா பின்னான்னு மேல இருக்கவனுங்க எல்லாம் சுடுவானுங்க. இப்போதைக்கு இவங்களோட ஒரே டாஸ்க் எரனையும் ஜீக்கையும் கான்டாக்ட் பண்ண விடவே கூடாது. அப்படி விட்டுட்டாங்கன்னா சோலி முடிஞ்சது. பகத்து தான் இந்த பீரங்கியை இப்ப கண்ட்ரோல் பண்ண போறாரு. அதுவும் போறப்போ வீரமா டயலாக் வேற. நம்ம இப்ப மார்லேவை காப்பாத்துறதுக்காக மட்டும் போறால, இந்த உலகத்தோட விதியே இப்ப நம்ம ஷோல்டர்ல தான் இருக்குது. நம்ம ஃபவுண்டிங் டைட்டனை இப்ப கொல்ல வரல, அந்த டைட்டனை எப்படியாச்சும் சாப்பிட வச்சு 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்க சண்டைய இங்க இந்த போர்ல நம்ம ஸ்டாப் பண்ண போறோம்னு வேற லெவல்ல பில்டப். சரி நிஜமாவே இவங்க இந்த சண்டையை தடுக்க போறாங்களா இல்ல தாடையிலேயே 2 அடி வாங்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.